ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பெஸ்ட் ப்ரோவிஷன். நம்ம கண்டென்ட்டை பார்க்காம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொனாமி ஐடியை கேமோடு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தமிழில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த கண்டென்ட்டை முக்கியமான கண்டென்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வரைக்குமே நிறைய பேர் லிங்க் பண்ணாமல் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் தொலைந்துவிடும். ஸோ அதுக்கப்புறம் கொனாமியை நினச்சாலும் ரெக்கவர் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லோரும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸ் அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் சப்போர்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் லிங்க் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொனாமி ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லோட் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜுக்கு வந்தோடனே இமெயில் அட்ரஸ் அண்ட் நியூ யூசர்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ், இதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அது ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் இதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இது இல்லைனா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட். இமெயில் ஐடி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்ட் கோட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட் கோட் போயிருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக டேட்டா லிங்க்டுன்னு ஷோ ஆகும் இது மாதிரி. ஸோ இப்படி தான் நம்ம டேட்டாவை லிங்க் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சேம் உங்கள் அக்கௌண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வீடியோவில் ஷோ இருக்கிற மாதிரி இந்த ஏரோவில் இருக்கிற மெனு ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிங்க்டு டு கொனாமி ஐடி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் யூசர் வித் கொனாமி ஐடி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாகின் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 6 டிஜிட் கோடு உங்கள் இமெயிலுக்கு சென்ட் ஆகும், அதை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இது மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் பெஸ்ட் ப்ரோவிஷன்.